ஈரான் விஷயத்துலண்ணே. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த 3 பேரும் சேர்ந்து நடத்துற போராட்டத்தில நமக்கு படுற வேதனை, எங்க கொண்டு போய் இது முடிய போகுதுங்கிறது தெரியலண்ணே. இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. நேற்றுமே நடந்த ஒரு விஷயம் F-35 அவன் சோதிச்சது. நேத்து எல்லா இடத்துலயுமே மிசைல்ஸ் வச்சு அடிச்சிருக்காங்க. நேரா அந்த அவங்களோட ஏவுகணைகள ஃபுல்லாவே வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க ஈரான். ஈரான்ட்ட என்ன ஒரு கோவம்னா, நேத்து அவங்களுடைய பாரசீக ஆண்டு விழா. அந்த பாரசீக டேஸ்ன்னு சொல்லி கொண்டாடுறது. அன்னைக்கு இஸ்ரேல் அவங்கள அடிச்சிருக்காங்க. இந்த மாரி ஒரு அடிக்கு போயிட்டு இருக்கிறது. இன்னைக்கு லாய்டு இன்சூரன்ஸ் கம்பெனி. அவங்க தான் வந்து இன்சூரன்ஸ்ல வந்து பிரீமியம் ஃபிக்ஸ் பண்றதுல, இந்த டிரான்ஸ்போர்ட், இந்த கார்கோ இந்த இதெல்லாம் ஷிப் பண்ணக்கூடியதுல அவங்க மெயினான ஒரு கம்பெனி. அவங்க தான் மதர் கம்பெனின்னு சொல்ற அளவுக்கு உள்ள கம்பெனி. அவங்க இன்னைக்கு ஒரு விஷயத்த மாத்தி அமைச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்சூரன்ஸு இந்த வார்ஷிப் தாக்கப்படுறது கிட்டத்தட்ட 3 கப்பல் அடிச்சிட்டாங்கல்ல. 3 கப்பல் அடிச்சிட்டாங்க. இன்னும் ஆயிரக்கணக்கான கப்பல் அங்கே நிற்கிது, மாட்டிக்கிட்டு 972. நிற்கிது. அவங்க வெளியில் வரனாலும் இது பண்ணாலும் அதில் இருக்க சரக்குகள் ஏற்கனவே ஏதாவது டேமேஜ் ஆகிருந்தால் அதுக்கான இது ஏற்கனவே போட்ட இன்சூரன்ஸ் இப்போ அதெல்லாம் விட 30 மடங்கு ப்ரீமியத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. அப்போனா என்ன, ஏற்கனவே அவன் நஷ்டத்தில் இருப்பான் அந்த கப்பல் கம்பெனி, மாட்டிக்கிட்டு பெரிய சிக்கல். இப்போ ப்ரீமியத்தை ஏற்றுனா அவன் அதை யார் தலையில் வைப்பான்? பொதுமக்கள் தலையில் தான். அந்த பொருள் ₹1 விற்ற பொருள் ₹30 விற்கும். அப்போ அதோடைய வேல்யூ வந்து எங்கேயோ கூட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் 30ன்றது நேரடியாக 30 இருக்கும், மறைமுகமாக 50 வரைக்கும் போயிடும். ஆமாம், கடுமையான விலைவாசி உயர்வு வரதுக்கான வாய்ப்பு. இந்த ட்ரம்ப்பு இப்போ வரைக்கும் முன்னுக்கு பின் முரணா பேசிக்கிட்டே இருக்குது. எதுவுமே முடியலன்ட்டு நேட்டோவை கேட்டாப்புல. நேட்டோ நீ ஆரம்பிச்சு நீயே பார்த்துக்கியான்ட்டு அவங்க ஒதுக்கிட்டாங்க. உடனே கோழைகள்னு சொல்லிட்டு இப்போ கிட்டத்தட்ட 50,000 பேர் அனுப்பிச்சிருக்கான்னு தகவல் சொல்கிறாங்க. அது இன்னும் இது பண்ண நம்ம நம்ப முடியாது. இன்னும் கன்ஃபார்ம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு 5,000 பேர் அந்த கருக்கு தாக்குனா பேரும் அனுப்பிச்சு விட்ருக்காங்க. ஏன்னா அந்த இது ஷிப்பு போக முடியலன்னு சொல்லிட்டு ஒரு 5,000. நீங்கள் கார்டியன்லேயும் அதான் போட்டிருக்காங்க, வால் ஸ்ட்ரீட்லேயுமே அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 50,000 பேர் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நல்லா ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று நேற்று ஒரு 2,000 பேர் என்னமோ அனுப்பிச்சிருக்காங்க போல். இது வந்து சும்மா அந்த ஷோ காட்டுறதுன்னுவாங்க. ஏன்னா நிலப்பகுதியில் தரைப்பகுதியில் ஈரானுக்குள்ளே எங்கேயுமே உங்களால் நுழையவே முடியாது. அது அதே மாதிரி வான்பரப்பில் போனாலும் அடிச்சிடறான். F-35 அடித்தது உலகமே நீ ஆடி போய் கிடக்குது, உலகமே. ஏன்னா F-35 கண்ணுக்கே படாது, ரேடாருக்கே சவால் விடுறது 5th ஜென்ரேஷன் ஃப்ளைட்டு. ஆமாம், நம்மலாம் தேர்ட் இருக்கணும். தேர்டு தான் இருக்கும். அப்போ 5th ஜென்ரேஷன்றது ஸ்டீல்த்து ஃப்ளைட்டுன்னுவாங்க. அது வந்து அதை ஒன்றுமே பண்ண முடியாது. வந்தால் அவன் நினச்ச குண்டை போட்டு போவான், அந்த அளவுக்கு இது. அவனை அடிச்சிருக்கான் பாருங்க. அப்போ ஒன்றும் இல்லைன்னா அவன்கிட்ட என்ன இருக்குது?